வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதி இல்லாமல் எந்த கருத்தையும் நான் சொல்ல முடியாது என்று அவர் கடந்து சென்று விட்டார். 4,85,740 ரூபாய் 57 சதம் இவ்வாறு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அறிக்கை இதுவரை அனுப்பப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் நாளை தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாதிகள் இந்த விடயத்தை தேர்தல் பிரசாரமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முல்லைத்தீவு கல்வி பணிப்பாளர் தொடர்பாக ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றது. ඔගොල්ලොට ඩිපාර්ට්මන්ට් එකේ සල්ලි මොනවාරි ප්‍රශ්න තියෙනවද? දීලා මොනවාරි ප්‍රශ්න වෙලා තියෙනවද? ඒක වැඩේ තියෙන්නේ මෙහෙමයි, මට මේ මොකුත් තොරතුරු දෙන්න බෑනේ. මට කලාප අධ්‍යක්ෂතුමාගේ පර්මිෂන් ඕනනේ. கடந்த வருடம் 9ஆம் மாதம் 25ஆம் தேதி அன்று கடிதம் ஒன்று கல்வி அமைச்சினால் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் வடக்கில் இருக்கின்ற 5 வலயத்திற்கு உட்பட்ட 9 பாடசாலைகளுக்கு உள்ளக வலையமைப்பை ஸ்தாபிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த வருடம் 10ஆம் மாதம் 6ஆம் தேதி வடமாகாண கல்வி பணிப்பாளரினால் பாடசாலைகளுக்கு இது தொடர்பாக கடிதம் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு உங்கள் வலயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது, எனவே இந்த வேலைகளை முடித்த பின்னர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அந்த கடிதம் அமைந்திருந்தது. இந்த கடிதம் கடந்த 10ஆம் மாதம் 6ஆம் தேதி மாகாண கல்வி பணிப்பாளரால் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்குட்பட்ட சம்பத் நுவர மகா வித்தியாலயத்திற்கும் இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பாடசாலைக்கு 4,85,740 ரூபாய் 57 சதம் இவ்வாறு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அறிக்கை இதுவரை அனுப்பப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் விளக்கம் கேட்டு மாகாண கல்வி பணிப்பாளரால் கடிதம் ஒன்று முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகையால் முல்லைத்தீவு வலயக்கல்வி பணிப்பாளர் மற்றும் கணக்காளர் ஆகிய இருவரும் இந்த நிதியை விடுவிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் தற்பொழுது ஊடகங்களிலே எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக தென்னிலங்கையில் இயங்குகின்ற பிரபல சிங்கள நாளிதழிலும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்று சம்பத் நுவர மகா வித்தியாலயத்தின் அதிபருக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இவ்வாறு உங்கள் பாடசாலைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு என்ன நடந்தது, வந்து சேர்ந்ததா, வேலை நடந்ததா என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதி இல்லாமல் எந்த கருத்தையும் நான் சொல்ல முடியாது என்று அவர் கடந்து சென்று விட்டார். இவ்வாறான நிலையில் தான் அங்கு வேலை நிறைவு பெற்றதற்கான எந்த விதமான ஆவணங்களும் அல்லது பதில்களும் மாகாண கல்வி திணைக்களத்திற்கோ அல்லது கல்வி அமைச்சுக்கோ வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஏனைய வலயங்கள் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா வடக்கு, துணுக்காய் இந்த 4 வலயங்களுக்கும் உட்பட்ட 8 பாடசாலைகளுக்கு இந்த நிதி சரியாக போய் சென்றிருக்கிறது. அங்கு வேலைகள் நடந்திருக்கிறது. அது தொடர்பாக இந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் முல்லைத்தீவு வலயத்திற்குட்பட்ட ஒரே ஒரு பாடசாலையான இந்த சம்பத் நுவர மகா வித்தியாலயத்தில் தான் இவ்வளவு பிரச்சனைகள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு வேலை நடந்திருந்தால் அதற்கான பதில்கள் அனுப்பப்பட்டிருக்கும். ஆனால் இதுவரை எந்த பதிலும் அனுப்பப்படாமையினால் அங்கு நிதி போய் சேர்ந்ததா சேரவில்லையா என்கின்ற கேள்வியும் சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக அந்த நிதிக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இதேவேளை முல்லைத்தீவு கல்வி பணிப்பாளர் தொடர்பாக ஏற்கனவே பல தகவல்கள் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றது. அதை தாண்டி அவருக்கு கட்டுப்படாத அல்லது அவரது சொல்லை கேட்காத அதிகாரிகள், ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகின்றார்கள் என்கின்ற தகவல்களும் கூறப்பட்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவற்றை தாண்டி தமிழ் மாகாணமாக இருக்கின்ற வடக்கு மாகாணத்தில், தமிழ் மாவட்டமாக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில், தமிழ் வலயமாக இருக்கின்ற முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஒரு சிங்கள பாடசாலைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சென்றடையவில்லை என்று சொன்னால், தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் நாளை தென்னிலங்கையில் இருக்கின்ற இனவாதிகள் இந்த விடயத்தை தேர்தல் பிரசாரமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு என்ன செய்தார்கள், அபிவிருத்தி ரீதியாக எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்களுக்கான நிதியினை அவர்கள் வழங்குகின்றார்கள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை தமிழர்கள் முன்வைத்து வருகின்ற நிலையில் அவர்கள் இலகுவாக சொல்லுவார்கள், உங்கள் வலயத்திற்குட்பட்ட ஒரு சிங்கள பாடசாலைக்கு அனுப்பிய அந்த நிதியையே நீங்கள் கொடுக்கவில்லை, அதை விடுத்து எங்களிடம் கேள்வி கேட்கின்றீர்களா? அங்கிருக்கின்ற சிங்கள பாடசாலை இவர்களால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றது. இவர்கள் சிங்கள பாடசாலைக்கு அனுப்புகின்ற நிதியை கூட விடுவிக்கிறார்கள் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் இலகுவாக சொல்லிவிட்டு நடந்து செல்ல முடியும். விடயத்தை வைத்து நாளை இன ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான முகாந்தரமும் இந்த விடயத்தில் இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்தல்ல. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேஷ்.